பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு நல்லவர். ஆமென். ஆதி நிலை எகிடுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாலான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாவும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். அல்லேலூயா. சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்ணினால் ஆவர்த்தனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினால் ஆவர்த்தனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. இன்றைய நாள் பெந்தேகோஸ்தே நாளாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்பதாக சீஷர்கள் மேல் வீட்டறையிலே கூடியிருந்த போது அவர்கள் ஒருமனமாய் ஜெபித்த நாள் இந்த நாளாக இருக்கிறது. ஆமென். இந்த நாள் முதல் சபையின் பிறந்த நாளாக இருக்கிறது. அல்லேலூயா. சபையின் பிறந்த நாள் இன்று. அல்லேலூயா. பிறந்த நாள்ல நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? அது ரொம்ப சந்தோஷமா சொல்றீங்கல்ல. பிறந்த நாள்ல எப்படி கொண்டாடுவோம்? பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, இன்றைக்கு சபையின் பிறந்த நாள். அல்லேலூயா. கண்டுபிடிச்சிட்டீங்களா? சபைக்கு பிறந்த நாள் எதுவும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? பெந்தேகோஸ்தே நாளில் நடந்தது என்ன என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நிரப்பப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் யாரால் நிரப்பப்பட்டிருந்தாரு? திரும்ப சொல்லுங்க. திரும்ப. இயேசு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யார் சொல்லுகிறார்கள்? பரிசுத்த. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கே பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு தேவை என்று சொன்னால், இந்த பூமியில வாழ்கின்ற நமக்கும் பரிசுத்த ஆவியானவரின் நிரப்புதல் மிக 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 அவசியம். சொல்லுங்க, பக்கத்துல உள்ளவங்க சொல்லுங்க. அனலா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. அனலா இருக்கிறீங்களா இல்ல குளிரா இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவரின் நிரப்புதல் உங்களுக்கு தேவை. ஆமென். இயேசுவுக்கே பரிசுத்த ஆவியானவர் நிரப்புதல் தேவை என்று சொன்னால் எனக்கும் அது தேவையாக இருக்கிறது. ஆகையால்தான் எப்போதும் ஆவில நிறைந்து ஜெபிக்க வேண்டும். ஆமென். அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நசரேயனாகிய இயேசுவை தேவன்னா பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். தேவன் எப்படி அபிஷேகம் பண்ணினார்? பரிசுத்த ஆவியினால்
இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அபிஷேகம் பண்ணினார். இப்போ இந்த அபிஷேகம் வந்தனால இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு வாசிங்க. தொடர்ந்து அதே வசனத்தை வாசிங்க. தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே எப்போ கூட இருப்பாரு தெரியுமா? ஒரு மனுஷனுக்குள்ள எப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உள்ளுக்குள்ளாக வருகிறதோ அந்த அபிஷேகம் பெற்ற நாள் முதல் தேவன் அந்த மனிதனோடு இருக்க ஆரம்பிக்கிறார். அந்த மனிதனுக்குள்ளாக வசிக்க ஆரம்பிக்கிறார். ஆமென். தாவீதின் மீது சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த கொம்பை எடுத்து அபிஷேக தைலத்தை அவன் சிரசின் மீது எப்பொழுது ஊற்றினாலோ அந்த நாள் முதல் ஆவியானவர் தாவீதோடு இருந்தார் என்று வேதம் ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் நிரப்பின பொழுது தேவன் இயேசுவோடு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ தேவனும் இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாய் இருக்கும்போது அடுத்து அதை தொடர்ந்து வாசிங்க. என்ன நடக்கு, என்ன சம்பவிக்கிற வாசிங்க. இல்ல அதே வசனம். அவர் நன்மை செய்கிறவராயும் சொல்லுங்க. அவர் நன்மை செய்கிறவராயும் ஆமென். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிகிறார். அப்போ நன்மை செய்ய எப்போ நமக்கு திராணி வரும்னு சொன்னா ஆவியானவர் உங்களை எப்போ நிறைக்கிறாரோ, ஆவியானவர் உங்களை எப்போ அபிஷேகம் பண்ணுகிறாரோ அந்த நாளிலிருந்து தேவ ராஜ்யத்திற்கு பிரயோஜனமான ஒரு மகனாக, பிரயோஜனமான ஒரு மகளாக நீங்கள் மாறுகிறீர்கள். எப்போ மாறுகிறோம்னா ஆவியானவர் நம்மை நிறைக்கும் பொழுது, ஆவியானவர் நம்மை அபிஷேகிக்கும் பொழுது. பிசாசை பார்த்து நம்ம ஓடுறோமா இல்ல பிசாசு நம்மை பார்த்து ஓடுகிறாரா? உங்களுக்கு நீங்களே கேளுங்க. இருட்டை பார்த்து பயப்படுறீங்களா? சூழ்நிலை பார்த்து பயப்படுறீங்களா? சாத்தானை பார்த்து பயப்படுகிறீர்களா? ஹலோ, எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? சபைக்குள்ள. ஆனா யாரை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறோம்? பிசாசை பார்த்து. ஆனா வார்த்தை சொல்லுது, அபிஷேகம் வந்த உடனே அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கும்போது அதுதான் உங்களை பார்த்து பயப்படும். அபிஷேகம் முகங்களை முறிக்கிறதாக இருக்கிறது. அபிஷேகம் கட்டுகளை அறுக்கிறதாக இருக்கிறது. அபிஷேகம் இந்த உலகத்தில் காணக்கூடிய சகல வல்லமைகளையும் ஜெயிக்கிறதாக இருக்கிறது. சிம்சோனை கயிறுனால கட்டிட்டாங்க. கட்டிட்டு சிம்சோனே எதிரிகள் உன் மீது வந்து விட்டார்கள் என்று சொன்னபோது ஆவியானவர் சிம்சோனுக்குள்ளாக இறங்கின பொழுது அவனை கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பு பட்டது போல துண்டு துண்டுகளாயிற்று என்று வேதம் சொல்லுகிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை எடுத்து வாசிங்க, வீட்டுக்கு போய் வாசிங்க. சிம்சோன் சம்பவத்தை வாசிங்க. ஆவியானவர் அவனுக்குள்ளாக பயங்கரமாக இறங்கும் பொழுதெல்லாம் சத்துருக்கள் மடங்கடிக்கப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறார். அப்போ உங்களுக்குரிய சத்துருக்கள் மடங்கடிக்கப்படணும், நீங்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவியில் நிரம்பி இருப்பது அவசியமாக இருக்கிறது. உங்க தலைமையில கையை வச்சு ஒரு சில நிமிஷம் ஜெபிக்க போகிறீங்க. ஒரு சில நிமிஷம் நீங்களும் உங்க தலைமையில கையை வைங்க. உங்க தலைமையில கையை வைத்து சங்கீதம் 23 வைத்து ஜெபிக்க போறீங்க. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே என் தலையை எண்ணெயால் அபிஷேகியும், கர்த்தாவே என் பாத்திரத்தை நிரம்ப செய்வீராக, சங்கீதம் 23 தாவீது சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் என் வாழ்க்கையிலே அது நிறைவேறுவதாக. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினாலே நான் முழுமையாக நான் நிரப்பப்படணுமே.
அபிஷேகம் என் மீது இப்பொழுது வல்லமையாய் இறங்குவீராக, வல்லமையாய் இறங்குவீராக, வல்லமையாய் இறங்குவீராக. ஆவியானவரின் வல்லமை 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 வல்லமை. வானங்கள் திறக்கப்படட்டும், வானங்கள் திறக்கப்படட்டும், வானங்கள் திறக்கப்படட்டும். மேல் வீட்டறையின் அனுபவம், மேல் வீட்டறையின் அனுபவம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூட்டி வந்து இருக்கும் போது ஆவியானவர் சடுதியாக பெரும் காற்றை போல வல்லமையாக இறங்கினீரே. அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை என் பிள்ளைகளுக்கு நீ தருவீராக, என் பிள்ளைகளை நிரப்புவீராக, நிரப்புவீராக. கிறிஸ்து எங்கே உண்டோ, குமாரன் எங்கே உண்டு, அங்கே விடுதலை உண்டு என்று எழுதி இருக்கிறது. ஆவியானவர் நுகங்களை முடிக்கிறார் என்று எழுதி இருக்கிறது. என் பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற சகல சத்துருக்களின் நுகங்களும் இந்த பகல் காலத்திலே அது முறிக்கப்படுவதாக. அபிஷேகம் அதை முறிப்பதாக, அபிஷேகம் முறிப்பதாக. என் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற சகல கட்டுகளும் நெருப்பப்பட்டது போல இந்த காலை வேளையிலே அது கர்த்தாவே துண்டு துண்டுகளாவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எப்பொழுது 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 என் பிள்ளைகள் ஒரு விடுதலையை உணர்வார்களாக. அவருடைய சரீரத்திலே, அவருடைய சரீரத்திலே ஒரு விடுதலை உண்டாகட்டும், சரீரத்திலே விடுதலை உண்டாகட்டும், குடும்பத்திலே விடுதலை உண்டாகட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விடுதலை உண்டாகட்டும். கர்த்தாவே ஒரு சமாதானத்தை தருவீராக, சமாதானத்தை தருவீராக, சமாதானத்தை தருவீராக. தேவ பலன், தேவ பலன், தேவ பலன், தேவ பலன் முழுமையாக என் பிள்ளைகளை அது ஆட்கொள்வதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. டெய்லி ஆவியில நிரம்பிச்சோம். ஆமென். நீங்க ஜெபிக்க 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 எல்லா சத்துருக்களும் அது மடங்கடிக்கும். ஆமென். எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலம் இல்லாமல் காணப்படுகிறீர்களா? பலம் இல்லாமல் காணப்படுகிறீர்களா? வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. அப்போ பலன் வேணும், பலப்படணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஆவிக்குள்ளாக நிறைந்து ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவரின் பலம் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். ஆமென். நீங்க பலன் இல்லைன்னா உட்கார்ந்து அழாதீங்க, ஆவியில நிறைந்து ஜெபிக்க பழகுங்க. ஆமென். சொல்லுது நீங்கள் பலன் அடைந்து உலகத்தின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென். இந்த பலன் எதுக்கு தாராரு? எதற்காக நமக்கு பலன் வேணும்? தேவனுடைய கிரியைகளை இந்த பூமியில் செய்வதற்கு நமக்கு பலம் தேவைப்படுகிறது. தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு திட்டங்களை நிறைவேற்ற நமக்கு பலன் தேவைப்படுகிறது. இந்த பூமியில தேவன் நமக்கென்று தந்திருக்கிற குடும்பத்தை நடத்துவதற்கு நமக்கு பலன் தேவைப்படுகிறது. ஆமென். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வேலைக்கு போறதில்லை. இந்த வயசான காலத்தில் பெற்றோர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? வீட்டில் போய் என்ன செய்யறாங்க? புலம்புறாங்க. நீ எத்தனை காலம் தான் நான் என்ன செய்வேன்? உழைப்பேன்னு தெரியாது. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை என் காலத்துக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யப்படுவீங்க? கஷ்டப்பட்டுருவீங்க. இன்னைக்கு புலம்புவதை நிறுத்துங்க. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆவியானவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளையும் பலப்படுத்துவார். ஆமென். இப்ப பாருங்க, மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆவது அதிகாரம் 69ஆவது வசனத்திலிருந்து 74ஆவது வசனத்து வரைக்கும் வாசிக்கலாம். பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்கிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். இப்ப பாருங்க, பேதுரு பிரதான அப்போஸ்தலர்களில் ஒருவர்.
சீஷர்களில் முந்தினவன், மறுரூப அனுபவங்களை பார்த்தவன், இயேசுவின் முக்கியமான 3 சீஷர்களில் தலையாய சீஷனாக இருந்தவன், இயேசுவை பிடிக்க வந்த ஒருத்தரின் காதை வெட்டினவன். இவன் ஒரு பெண்ணுக்கு பயந்து இப்ப யாரை மறுதளிச்சுக்கிட்டு இருக்கிறான்? இயேசப்பாவை. யாருக்கு பயந்தான்? ஒரு பெரிய படைக்கு முன்பதாக அவன் பயப்படலை. ரோம போர்ச்சேருக்கு முன்பதாக, பரிசேயருக்கு முன்பதாக, பெரிய பெரிய வேத பாரகருக்கு முன்பதாக அவன் என்ன செய்யல? இவன் யாருக்கு பயந்துகிட்டு இருக்கிறான்? அந்த வீட்டில் வேலை பார்க்குற அது எந்த அதிகாரத்தில் இல்லை. அந்த பெண் நீங்க நல்லா வாசிங்கன்னா, அந்த அம்மா ஏதாவது அதிகாரத்தில் இருந்தாங்கன்னு இருக்குதா? திரும்பமா வாசிங்க. அந்த தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, இப்போ அதிகாரிக்கு பயந்தானா யாருக்கு பயந்தான்? அரண்மனையில வேலை செய்யற ஒரு அம்மாவுக்கு ஐயா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? பலம் இல்லை. ஏன்னா ஆவியானவர் என்ன செய்யல? ஊற்றப்படலை. தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. மறுதளிச்சிட்டான். அடுத்து வாசிங்க. சற்று நேரத்துக்கு முன்பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியமானவும் தொடங்கினான். ஒவ்வொருத்தர் முன்பாக அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? மறுதளிச்சுக்கிட்டே இருக்கிறான். எப்போ? அந்த பலன் வருவதற்கு முன்பதாக இவன் மறுதளிக்கிறவனாக காணப்பட்டான். நீங்க வீட்டுக்கு போய் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அந்த பின்பகுதியை வாசிங்கன்னு சொன்னா, எல்லா மனுஷருக்கு முன்பதாக பேதுரு தைரியமாக எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்ற பின்பு பேதுருக்குள்ளாக ஒரு பலன் வந்தது, ஒரு தைரியம் வந்தது. இயேசுவுக்கு சாட்சியாக மாறினார். அவர் எழுந்து பிரசங்கம் பண்றாரு. ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இந்த தைரியம், இந்த பலன், இந்த சாட்சி எங்கிருந்து வந்தது? ஆவியானவரின் நிறைவை பெற்ற பிற்பாடு பேதுருக்குள்ளாக வந்தது. இன்றைக்கு நாம சபைக்குள்ள வாரோம். ஆனா இயேசுவை குறித்து யாருக்குமே நம்ம வாரத்துல 6 நாள் வெளியில இருக்கிறோம், 1 நாள் சபைக்குள்ள இருக்கிறோம். இந்த 6 நாளும் ஒரு நாள் கூட ஒருத்தருக்கு கூட இந்த இயேசுவை குறித்து நம்ம என்ன செய்யறது இல்லை. அப்ப நமக்குள்ள ஆவியான நிறைவு சரியாக இல்லை. ஆவியானவரோட தொடர்பு அது கட்டாயம் கிடக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆவியில நிறைகிறோம், 6 நாள் அவர் என்ன செஞ்சிருந்தோம்? விட்டுருந்தோம். யாருக்கிட்டையும் நம்ம இயேசுவை குறித்து பேசுறது இல்லை, யாருக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறது இல்லை என்று சொன்னால், ஆவியானவரோடு நாம் எந்த அளவில் உறவில் இருக்கிறோம் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. பரிதாபமான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வனாந்திரத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஆமென். முதல்ல ஆவியானவர் எங்க நிரப்புவார் தெரியுமா? சபையை நிரப்புவார். ஆமென். முத ஆவியானவர் நிரப்புகிறது தனி மனிதனை அல்ல, ஒரு சபையை. அவர்கள் அமர்ந்திருந்த அந்த வீடு முழுவதும் ஆவியானவரின் வல்லமை நிரப்பிற்று. அப்போ இந்த கிராமத்துல இந்த சபை இருக்குன்னு சொன்னா, இந்த சபை எப்படி இருக்கணும்? அப்போஸ்தலர் 2:2 சொல்லப்பட்டது போல ஆவியானவரின் நிறைவு, ஆவியானவரின் அபிஷேகம் இந்த சபை என்ன செஞ்சிருக்கணும்? நிரப்பி கொண்டே இருக்க வேண்டும். நல்லா பாருங்க, முத நிரப்புனது மனுஷங்கள அல்ல, அவர்கள் இருந்த ஸ்தலத்தை. அப்போ உங்க வீடுகள்ல
நீங்க எப்படி இருக்கிறீங்க? இது ஸ்தலம் தான். தேவன் உங்களுக்கு தந்த வீடும் ஸ்தலமாக இருக்கிறது. உங்க வீட்டுக்குள்ள ஏன் ஆவியானவரால் வர முடியவில்லை? வீட்டுக்குள்ள நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, தாழ்மை, இச்சையடக்கம், அன்பு. இப்போ இந்த கனியில ஒன்று குறைஞ்சா கூட ஆவியானவர் அந்த ஸ்தலத்திற்குள்ளாக வர முடியாது. அல்லேலூயா. அப்போ நம்ம வீட்டிலேயே ஆவியானவர் வர தயங்குகிறார். நம்ம வீட்டுக்குள்ளேயே ஆவியானவர் வசிக்க அவர் விரும்புகிறதில்லை என்று சொன்னால், ஆவியின் கனி நம்மிடத்தில் இல்லாத காரணத்தினால அல்லது அது செயல்படாத காரணத்தினால ஆவியானவரால் நமக்குள்ளேயோ அல்லது நாம் தங்கியிருக்கிற ஸ்தலத்திற்குள்ளேயோ வர முடியாமல் அவர் வெளியே நின்று கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? எனக்குள்ளேயும் இல்லை, என் ஸ்தலத்துக்குள்ளேயும் இல்லை. அவர் எங்க இருக்கிறார்? அவர் வெளியே நிற்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ வாசற்படியில் நின்று கதவை, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் வந்து உள்ளே. நீ கேட்பீங்களா? ஆவியானவரே, நீ எனக்குள்ள வாங்க, உங்க சத்தத்தை இன்றைக்கு நான் காதார் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? வெளிப்படுத்தல் எழுதி இருக்கு, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். ஆமென். இன்னைக்கு நீங்க கேட்கணும், ஆவியானவரே எனக்குள்ள வாங்கப்பா, என்னை விட்டு வேறாதீங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நல்ல ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதீங்க. நல்ல ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதீங்க. ஆமென். இன்றைக்கு தேவை ஆவியானவருக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான். அல்லேலூயா. இப்போ இவங்க ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல என்ன செஞ்சாங்களா? கூடினார்கள். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்க வீட்டில் நீங்க ஒரு மனமா வாழ்கிறீர்களா? கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனம் காணப்படுகிறதா? உங்கள் குடும்ப வாழ்க்கை நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆவியானவர் எங்க வருகிறார்? 120 பேர் கூடியிருந்தாலும் இந்த 120 பேருக்குள்ளாக என்ன இருந்துச்சு? ஒரே மனது, ஒரே சிந்தை. கணவன் மனைவியாக ஒரே வீட்டுக்குள் வாழ்ந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்வதில்லை. ஒருத்தர் அந்த ரூம்ல உட்காந்து செல்ல நோண்டிக்கிட்டு இருக்கிறார், இன்னொருத்தர் இந்த ரூம்ல உட்காந்து. வீட்டுக்குள்ள ஒரு மனம் இல்லைன்னு சொன்னா ஆவியானவர் வரமாட்டாரு. அல்லேலூயா. ஒரு மனதிற்காக ஜெபிங்க. ஒருவேளை நீங்க நல்லா இருந்து உங்க கணவர் ஆண்டவருக்குள்ள இல்லாம இருக்கலாம், உங்க கணவர் ஆண்டவருக்குள்ள இருந்து நீங்கள் குறைவோடு காணப்படலாம். இதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தனி மனுஷன் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். சங்கீதம் 128 இவ்வாறு சொல்லுகிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், அவன் மனைவி, அவன் பிள்ளைகள். தேவனுடைய ஆசீர்வாதம் முழு குடும்பத்துக்கும் உரியதாக இருக்கிறது. இன்றைக்கு இவ்வளவு சகோதரிகள் இருக்கிறீங்க, ஆனா உங்க வீடுகள்ல இருந்து என்ன வந்திருந்தா அந்த சாலம் என்ன செஞ்சிருக்கும்? நிறைந்திருக்கும். இப்ப சங்கீதம் 128 நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் குடும்பமாக உம்மை ஆராதிக்க வர வேண்டும். அல்லேலூயா. ஆதியிலே தேவன் ஏதேனிலே குடும்பங்களை ஏற்படுத்தினார். ஆமென். ஜெபம் பண்ணுங்க, ஆவிக்குள்ள நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, ஒரு மனதை கேளுங்க. நீங்க வீட்டுக்குள்ள ஒரு மனதா இருந்தாதான் உங்கள் வீடுகளுக்குள்ளே ஆவியானவர் உலாவ ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் உங்க ஸ்தலத்துக்குள்ள இருந்தாருன்னு சொன்னா இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? வெளிச்சம் வந்துட்டு சொன்னா எல்லா கட்டுகளும் தன்னால ஓடிடும். நீங்க ஜெபிக்க வேண்டாம். நீ தனித்தனியா இந்த கட்டுகளை விட்டு அகற்றும், கடலிலிருந்து அகற்றும், வியாதியிலிருந்து அகற்றும், வாரங்களிலிருந்து அகற்றும்லாம் ஜெபிக்க வேண்டாம்.
கணவன் மனைவி பிள்ளைகளா ஒருமனப்பட்டு வாங்க. ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டுட்டோம் வாங்கப்பான்னு கேளுங்க. ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னு சொன்னா அதை பார்த்து இந்த இருளெல்லாம் அதுவே ஓடி போயிடும். நீங்க இதற்காக தனியா எந்த உபவாசமோ எந்த ஜபமோ நீங்க என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். அல்லேலூயா. இப்ப ஒரு மனம் வந்த உடனே வார்த்தை சொல்லுது சடுதியாய். சடுதியாய்னா எப்படின்னா, வானத்துல மின்னல் பார்த்துருக்கிறீங்களா? மின்னல் எவ்வளவு நேரம் வந்துட்டு போகும்? மின்னல் வந்து அப்படியே நிக்குமா? அது என்ன செய்யும்? அது ஒரு சொடக்கு போடுறது ஒரு கண்ணிமை நேரத்துல அது என்ன செஞ்சுட்டு போயிடும். அதே அந்த மாதிரிதான் ஆவியானவர் எப்படி இறங்குகிறாரா? சடுதியாய், மிக தீவிரமாக. நீங்கள் முழங்கால் போட்டு மாத கணக்குல வருட கணக்குல நாள் கணக்குல காத்திருக்க வேண்டாம். ஒருமனப்பட்டு நீங்க முழங்கால் போட்டாலே வார்த்தை சொல்லுது, ஒரு மனதை பார்த்த உடனே வானங்கள் திறக்குமா. ஆவியானவரின் வல்லமை எப்படி இறங்குதா? சடுதியாக. ஒரு மின்னல் எப்படி வானத்துல மின்னி போகிறதோ அதை காட்டிலும் வேகமாக ஆவியானவருடைய நிரப்புதல் உங்கள் மீது வந்து இறங்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் சில நேரம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, அப்போஸ்தலர் 2:2 சொல்லப்பட்டது போல சடுதியாக எங்கள் மீது இறங்குவீராக. சடுதியாக சடுதியாக மின்னலை போல மின்னலை போல உமது ஆவியின் வல்லமை, உமது ஆவியின் வல்லமை, உமது ஆவியின் வல்லமை எங்கள் மீது இப்பொழுது 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 ஊற்றப்படட்டும் ஊற்றப்படட்டும் ஊற்றப்படட்டும். கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா பிரிவினைகள் மாறுவதாக. குடும்பத்திற்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும், ஒரு மனம் உண்டாகட்டும், ஏக சிந்தை உண்டாகட்டும். உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை மாறட்டும் ராஜா. ஒரு ஐக்கியத்தை தாங்க கர்த்தாவே, அன்பை தாங்க. ஆவியின் கனிகளை கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கர்த்தாவே, மாமனார் மாமியார் கர்த்தாவே, இவர்கள் சுற்றியுள்ள ஒவ்வொருவருக்கும் ஆவியின் கனிகளால் நிறைந்த வாழ்க்கை உண்டாவதாக. எல்லா பிரிவினைகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. ஆமென். இப்போ பாருங்க, அந்த வசனத்தை மீண்டுமாக வாசிங்க. அப்போஸ்தலர் 2:2 மீண்டுமா வாசிங்க. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி. இப்போ பாருங்க, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. காற்று வரல, நம்ம தப்பா வாசிக்கிறோம். பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. காற்றா வரல, அந்த காற்றை போன்ற பலத்த சத்தமாக அவர் இறங்கினார். அவர் இறங்கினார். அவர் இறங்கினார். மோசேயும் தேவனும் மலையில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பாளையத்தில் இருந்த ஜனங்களுக்கு அந்த சத்தம் பயங்கரமாக இருந்தது. பாளையத்தில் இருந்த மக்களுக்கு எப்படி இருந்துச்சா? பயங்கரமாக இருந்தது. மோசே கீழே இறங்க வந்தோடனே சொல்றாங்க, ஜனங்கள்லாம் சொல்றாங்க, ஐயா தலைவரே மோசே, இந்த சத்தத்தை எங்களால கேட்க முடியல. நாங்க உங்ககிட்ட பேசுறோம், நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் சொல்றத எங்க கிட்ட சொல்லுங்க. ஆமென். இப்போ உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த சத்தம் கேட்கணும். நீங்கள் முழங்கால் போட்ட உடனே வானத்திலிருந்து பலத்த காற்றை போல ஒரு சத்தம் உண்டாகணும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அது பயங்கரமான சத்தமாக அவருடைய காதுகளில் விழ வேண்டும். ஆமென். இதுதான் ஜெபம். ஜெபம் எப்படி இருக்கணும்? வல்லமையை இறக்குகிறதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் அது கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பண்ணுகிறதாக இருக்க வேண்டும். பெந்தெகோஸ்தே நாள்ல அதான் நடந்துச்சு. எலியா ஜெபித்தார், வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. நம்முடைய ஜெபம் எதையாகிலும் சாதித்ததாக இருக்க வேண்டும். நம்முடைய முழங்காலுக்கு பதில் கிடைக்க வேண்டும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, நமக்கு அது ஆனந்த சத்தமாக எப்படி இருக்கும்? ஆனால் கேட்கிற மற்றவர்களுக்கு பயங்கரமான சத்தமாக. இயேசுவானவர் ஸ்நானம் பெற்று அவர் அப்படி கரை ஏறுகிறாரு. வானத்திலிருந்து ஆவியானவர் என்ன செய்கிறாரா? புறாவை போல இறங்குகிறாரு. அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான். தெரியாதா உங்களுக்கு வசனம்? அப்போ இயேசு மீது ஆவியானவர் இறங்கும் போது பிதாவினிடத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில். அப்போ நீங்க முழங்கால் படியிடும் போது ஆவியானவர் உங்கள் மீது இறங்கும் அந்த தருணத்தில், ஆவியானவர் உங்கள் சிரசின் மீது இறங்கும் தருணத்தில், அபிஷேக தைலத்தை உங்கள் மீது ஊற்றும் தருணத்தில், வானத்திலிருந்து இங்க எப்பெல்லாம் ஆவியானவர் நிரப்பப்படுறீங்களோ அப்பெல்லாம் ஒரு சத்தம் உண்டாகும், இவள் என்னுடைய நேசகுமாரத்தி, இவளில் பிரியமாயிருக்கிறேன். யார்கிட்ட இருந்து வருகிறதா? யார்கிட்ட இருந்து வருகிறது? யார்கிட்ட இருந்து வருகிறது? எப்போ? பரிசுத்த ஆவிக்குள்ளாக நீங்கள் நிரம்பி ஜெபிக்கும் போது வானம் திறக்கப்படுகிறது, வானத்திலிருந்து சத்தம் உண்டாகிறது. என்ன சத்தம் உண்டாகிறது? இவள் என்னுடைய நேசகுமாரத்தி. இந்த முதலமைச்சருடைய பிள்ளை யாராவது கடத்த முடியுமா? அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய பிள்ளைகள் மீது யாராவது கை வைக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதிகாரத்தில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைகிட்ட போய் நீங்க ஏதாவது செய்ய முடியுமா? செஞ்சா என்ன ஆகும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவருடைய பிள்ளை என்று அவருடைய வாயாலேயே ஒரு மகன் ஒரு மகள் புகழப்படும் போது சத்துருவால் அந்த பிள்ளையை தொட முடியாது. ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இறங்கும் போது, பிதா உங்களை குறித்து சாட்சி கொடுக்கும் போது, பிசாசு உங்களை விட்டு பலாயிரம் கிலோமீட்டர் என்ன செஞ்சிருவான்? ஓடி போயிடுவான். உலகத்தை ஆளுகிறவருடைய பிள்ளையே தொட முடியாதுன்னு சொன்னா, பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர், அண்ட சராசரங்களையும் வார்த்தையால் உண்டாக்கினவர், அவர் அவருடைய பிள்ளைகளை எதுவும் தொட முடியாது. இப்போ ஆவிக்குள்ளாக நீங்க நிறைந்து ஜெபிக்கும் போது விடுதலை எப்படி வருதுன்னா சடுதியாக, அல்லேலூயா, உடனடியாக. வாசிங்க. வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்தவர்கள் முழுவதும் நிரம்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள். இப்ப பாருங்க, அக்னிமயமான நாவுகளை போல. அக்னின்னா உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? வீட்டில் 10 வச்சு அடுப்பை சொல்லிடாதீங்க. பாஸ்டர், நாங்கள் அடுப்பு 10 வைக்கும் போது கேஸ் அடுப்பில் 10 வச்சுட்டு குப்புன்னு வரும்ல, அது அக்னி தான். அதை நம்ம சொல்லலை. எளிய அக்னி இறங்கினார். மோசேக்கு ஊழிய அழைப்பை பெறுவதற்கு முன்பதாக ஒரு காட்சியை அவன் கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே எதை பார்த்தாரா? அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கும் போகும்போது அப்படி அந்த பகுதியில், அந்த மலை பக்கத்தில் அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த முட்செடி என்ன செய்கிறதா? ஆனால் அந்த அக்னினால அந்த செடி என்ன செய்யலை? வெந்து போகலை. அந்த அக்னினால அந்த செடி வெந்து போகலை. நீங்க அடுப்புல 10 வைக்கீங்களே குபீர்னு, அந்த நெருப்பு பட்டுச்சுன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? முடிஞ்சது கதை. இந்த அக்னிக்கும் அந்த அக்னிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமா?
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற அக்கினிமயமான நாவுகள் இன்றைக்கு தேவைப்படுகிறது. தீர்க்கன் சொல்றான், ஐயோ ஆண்டவரே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொல்லும் போது தூதன் சொல்றான், உன் நாக்க நீட்டுப்பா, உன் நாக்க நீட்டு. உடனே அக்னி தளரால ஒரு கம்பியை கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டான், கீழே போகுன 6 முடிஞ்சு பாப்பட சொல்லி ஒரு கம்பி என்ன செஞ்சு வச்சிருக்கிற, பழுக்க காய வச்சு வச்சிருக்கிற, எல்லாரும் வந்து என்கிட்ட நாக்க நீட்டுங்க. அவ்வளவுதான், நாக்கு என்னவாயிடும், பரிசுத்தமாக என்ன செஞ்சிடும், வெந்து போய்விடும். அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து பரிசுத்தத்தை பெற வேண்டும். ஒரு மனுஷன் வெற்றி பெறணும் என்று சொன்னால் அவனுடைய நாவு அக்கினியை போல மாற்றப்பட வேண்டும். அக்கினி என்ன செய்யுமா, சுத்திகரிக்கும், சுட்டரிக்கும். எதை சுட்டரிக்கணும், மாம்சத்தை சுட்டரிக்க வேண்டும், சுயத்தை சுட்டரிக்க வேண்டும், இந்த உலகத்தின் காரியங்களை சுட்டரிக்க வேண்டும். இப்போ பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உங்க நாக்கில் வரும்போது நீங்க அப்படியே ஆவியில் நிறைந்து ஜெபிக்க 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 உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய பொல்லாப்பு, கசப்பு, விரோதம், தேவன் விரும்பாத காரியம் இதெல்லாம் சுட்டரிக்க 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 உங்கள் இருதயம் பரிசுத்தமாகி கொண்டே இருக்கும். வசனம் சொல்லுது யாக்கோபு நிருபத்துல, நாவும் நெருப்புத்தான். நாவு எப்படியா, நெருப்புத்தான். ஒரு சிறிய நெருப்பு பெரிய காட்டை என்ன செஞ்சிடும், கொளுத்திடும். நாம பேசக்கூடிய வேண்டாத காரியங்கள், தீமையான காரியங்கள் குடும்பத்தை என்ன செஞ்சிடும், பிரிச்சிடும். சிலருக்கு பேர் வச்சிருப்போம் தெரியுமா, வெல்டிங். என்ன பேரு, ஏன் அவங்களா, ஏன் அவங்க வெல்டிங் பாட்டியாச்சு. அவங்க வந்த குடும்பம் என்ன செஞ்சிடும், ரெண்டா உடஞ்சிடும். நல்ல கணவன் மனைவி நல்ல கரைச்சோறு பொங்கி சாப்பிட உட்கார்ந்து இருக்கும் போது இந்த வெல்டிங் பாட்டி போயிடுச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான், 4 நாள் வீட்டில் அடுப்பெரிய. இல்லையா? அந்த மாதிரி நம்ம நாக்கு இருக்கக்கூடாது. நம்ம நாக்கு குடும்பங்களை இணைக்கிறதாக, சமாதானத்தை பேசுகிறதாக, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்க கேட்கணும், ஆவியானவரே என் நாவல வந்து அக்னிமயமான வார்த்தைகளை, லவமான பாசைகளை நீங்க தாங்க. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பாருங்க, அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் வந்து அமர்ந்தது. பிரிந்திருக்கும் நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள். இந்த நாவு எங்க பிரிஞ்சுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பைபிள்ல ஒரு இடத்துல நாவுகள் என்ன செஞ்சுட்டான், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல தேவனுக்கு விரோதமாக பாபேல் கோபுரத்தை என்ன செய்யறாங்க, கட்டுறாங்க. தேவன் வந்து பார்க்கிறாரு, இவங்களுடைய பாஷையை தாறுமாறாக்குவோம். ஆதியாகமம் 11ல ஒவ்வொருத்தருடைய நாவும் என்ன செஞ்சுட்டான், பிரிந்து போச்சு. ஒவ்வொருத்தருடைய பாஷையும் பிரிந்து போயிற்று. அப்ப இதெல்லாம் எப்போ ஒண்ணு சேர்ந்தது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பிரிந்த நாவுகளை கர்த்தர் ஆவியானவர் எப்போது ஊற்றப்பட்டாரோ அப்போலாம் இந்த அனைவரும் ஒன்றாக்கப்பட்டார்கள். இவங்க ஆவியில நிறைஞ்சி அபிஷேகத்துல ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியில இருந்து பார்க்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, இவர்கள் நம் பாஷையில் பேசுகிறார்களே, இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களே, இவர்கள் கலிலேயராச்சே. ஆதியாகமம் 11ல பாஷைகள் பிரிக்கப்பட்டுருச்சு, நாவுகள் பிரிக்கப்பட்டுருச்சு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பிரிந்த நாவுகளையும் பிரிந்த பாஷைகளையும் பிரிந்த மனுஷர்களையும் பிரிந்த இருதயங்களையும் தேவன் ஒன்றாக்கினார். அப்போ ஒற்றுமை எங்கே வருகிறது? ஆவியானவருடைய நிரப்புதலில் ஒற்றுமை வருகிறது. கணவன் மனைவியா இணைந்து
தினமும் கை கோர்த்து ஜெபிக்க பழகுங்க. நீங்க ஜெபிக்க 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 உங்க குடும்பம் கட்டப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. உங்க குடும்பம் கட்டப்படணும்னு சொன்னா கைகளை கோர்த்து தேவ சமூகத்தில் ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவார். யாபேசின் எல்லையை விரிவாக்கினது போல உங்களுடைய எல்லையும் விரிவாக்குவார். தாவீது சொல்றான், ஆண்டவரே உமக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்டுவேன்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு வீட்டை ஒரு ஸ்தலத்தை கட்டுவேன்கிறாரு. இப்போ நீங்க இணைந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளாக பலமா இறங்குறாரு. உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வந்துட்டுன்னு சொன்னா உங்க வீடு, உங்க ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படும். உங்க ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டுருச்சுன்னா உங்க சபை ஆசீர்வதிக்கப்படும். உங்க சபை ஆசீர்வதிக்கப்பட்டா நீங்கள் இருக்கிற பட்டணங்கள் அக்கினியினால் அது நிரப்பப்படுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து காணப்பட்டு இருக்குதா? அக்கினிமயமான நாவுகள் அவர்களுக்கு ஆண்டவரை பார்க்க முடியுமா? ஆண்டவரை ஆனா வார்த்தை என்ன சொல்லுது? ஆவியானவர் உங்களுக்குள் இறங்குகிறதை நீங்கள் உணர முடியும். அப்ப நீங்க சாதாரணமா ஜெபிக்கிறதற்கும் ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது ஜெபிக்கிறதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. உணர்ந்திருக்கிறீங்களா? அபிஷேகத்தில் நிரப்பி ஜெபிக்கும் போது ஆவியானவர் நம்மை ஊற்றுகிறத நமக்கு நாமே உணர முடியும். ஆவியானவர் நம்மை ஊற்றி 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 கடைசியில் நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது நிரம்பி 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 இது என்ன அனுபவம்னா, நீங்க அடுப்புல பாலை வச்சுட்டு நீங்க அதை அணைக்க நினைச்சாலும் அது என்ன செய்யாது. அது பொங்கி பொங்கி அது நல்லா பொங்கி முடிஞ்ச பிறகு தன்னால என்ன செய்யும், அணையும். இதுதான் அந்த அனுபவம். நீங்க என்ன தெரியுமா செய்வீங்க? ஜெபிக்கிறீங்க, அப்படி பால் லைட்டா அப்படி எழுப்பினோட அப்படி படக்கம் என்ன செஞ்சிருந்தீங்க. இதை மாதிரி தான் நீங்க ஆவியில நிறைஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. இந்த அனுபவம் போதாது. இந்த அனுபவம் நீங்க அப்படி அணைக்காதீங்க. ஆவியானவரை கட்டுப்படுத்தாதீர்கள். ஒரு பாத்திரத்துல இவ்வளவு தண்ணி ஊத்தல, இது நிரம்பி வழியும்படி ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். அல்லேலூயா. அவருடைய நிரம்பி எப்படி இருக்குமா? பாத்திரம் நிரம்பி வலியத்தக்கதாக, நிரம்பத்தக்கதாக இல்ல. இது வரைக்கும் நிரப்புனா அது நிரம்பி நிரம்பி கீழே சிந்துறதுதான் நிரம்பி வலியத்தக்கதாக. ஆண்டவர் நம்ம எப்படி நிரப்பணும்? நிரம்பி 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 வழிந்தாத்தான் நம்ம வீட்டுக்குள்ள ஓடும். உங்களுக்குள்ள மட்டும் இருந்துச்சுன்னா உங்க வீட்டுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹலோ, உங்களுக்குள்ள மட்டும் நிரம்பிச்சுன்னா ஒரு பிரயோஜனமும். அப்ப நீங்க நிரம்ப 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 அது உங்களுக்குள்ள இருந்து அது ஓவர்ஃப்ளோ ஆகி உங்க வீடுகள் அது வழிஞ்சு ஓடும் போது உங்க பிள்ளைகள் அதுல தான் நடக்கும். உங்கள் கணவர், உங்கள் மனைவி அந்த நிரம்பி வழிந்ததை தான் வசிக்கணும். இப்ப உங்க வீட்டை நீங்க எப்படி வைக்க போறீங்க? நிரம்பி வழிகிற வீடாக. எப்படி வைக்க போறோம்? நிரம்பி வழிகிற வீடாக. இப்போ தண்ணி நிறைஞ்சு சிந்திருச்சுன்னா நம்ம எதுக்குள்ளதான் நடக்கும்? வீடு பூரா தண்ணி ஆயிருமா? நீங்க அந்த தண்ணிக்குள்ளதான் நீங்க என்ன செய்யணும்? அப்போ அபிஷேகத்தில் நிரம்பி 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 அது உங்களுக்குள்ளாக பொங்கி 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 அந்த பகுதி எல்லாம் அபிஷேகத்தில் நிரப்பி இருக்கும்போது உங்கள் முழு குடும்பமும் அந்த அபிஷேக நதிக்குள்ளாக வாழ ஆரம்பிக்கிறீர்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவத்தை தான் அந்த பெந்தேகோஸ்தே நாட்கள்ல நடந்தது. ஆகையால்தான் அப்போஸ்தலர்கள் நடந்து போகிறாங்க. அவர்கள் நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் குணமானார்கள். என்னாச்சு? ஊழியக்காரங்க எதுவும் செய்யல. ஊழியக்காரங்க கைகளை வைக்கல, வார்த்தைகளை பேசல, ஜெபம் செய்யல. அவங்க ஏதோ ஒரு வேலைக்கு என்ன செய்யறாங்க? நடந்து போறாங்க. அவர்களுடைய நிழல் யார் மேல பட்டுச்சா? அந்த முடியாமல் இருக்கிறவங்க மேல அந்த நிழல் பட்ட உடனே அந்த வியாதி அந்த வியாதியஸ்தரை விட்டு ஓடி போயிட்டு. இன்னைக்கு ஜெபிக்கிறோம்னு குட்டிக்காரன் அடிக்கிறோம், சர்க்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சர்க்கஸ்ல
அவங்க என்னெல்லாம் செய்வாங்களோ அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா எதுவுமே மாறின மாதிரி. அப்ப இதற்கு காரணம் என்ன? ஆவியானவரோடு சரியான ஒரு உறவு முறையில் நாம இல்லை. பவுலுடைய கர்ச்சிப்பை கொண்டு போய் போட்டாங்களாம், வியாதி சொஸ்தமாயிட்டு எழுதி இருக்கிறது. இந்த அனுபவத்திற்கு நாம் வரணும். இது கடைசி காலமாக இருக்கிறது. அவருடைய வருகை மிக 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 சமீபம். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அப்போ ஆதி நிலைக்கு நம்ம என்ன செய்யணும்? போகணும். அப்போஸ்தலருடைய காலத்துல நடந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க வேண்டும். என்ன செய்யணுமா? ஆவியானவர் நமக்குள் வருவதை நாம் காண வேண்டும். இவங்க நிரம்புறதை நாம் பார்க்கலாம், நான் நிரம்புறதை நீங்க பார்க்கலாம். அதான் அவர்களுக்கு காணப்பட்டு. இப்ப ஆவியானவர் இறங்குகிறதை நாம நிரம்புனா இந்த சத்தம் இந்த பகுதி முழுக்க என்ன செய்யும்? தோனிக்கு. அப்ப இவங்க என்ன நினைச்சாங்க? ஆண்டவருக்குள்ளாக அவர்கள் நிரம்புகிறார்கள் என்று அவர்கள் காண்கிறார்கள். இந்த அனுபவம் இங்க வேணும், இந்த சபைக்கு வேணும். ஆவியானவர் நிரம்புகிறதை இந்த பட்டணம், இந்த கிராமம் காண வேண்டும். அல்லேலூயா. அடுத்து அமர்ந்தது என்ன செஞ்சுச்சா? ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள சிங்காசனம் போட்டு அவர் உட்கார்ந்து விட்டார். நமது ராஜா, நம்மை ஆளுகிறவர், நம்மை போஷிப்பவர், நம்மை நடத்துகிறவர், நம் தேவைகளை சந்திக்கிறவர் இப்போ எங்க இருக்கிறாரா? நம் மீது வந்து அமர்ந்ததுன்னு சொன்னா நமக்குள்ளே வந்து சிங்காசனம் விட்டு அவர் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இப்போ வார்த்தை என்ன சொல்லுதா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். எனக்கு கேட்கல, ஆலயமாய் இருக்கிறீர்கள். இன்னும் கொஞ்சம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இப்போ ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? வார்த்தை என்ன சொல்லுது? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறதை அறியாதிருக்கிறீர்களா? ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள், நமக்குள் இருக்கிறார். இந்த அனுபவம் வந்துட்டு சொன்னா ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தாரா? நமக்குள்ள. ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. வெற்று பாத்திரமாக இருக்கக்கூடாது. தண்ணி தாகத்துல தண்ணியே இல்லாத குடத்துக்குள்ள செம்பம் முக்குனா என்ன வரும்? சொல்லுங்களேன். ஒண்ணுமே வராது. அபிஷேகமே இல்லாம முழங்கால் போட்டு சோத்திரம் 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 சொன்னாலும் தோத்துருவோம். அபிஷேகமே இல்லாம முழங்கால் போட்டு எத்தனை மணி நேரம் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்திற்கு பதில் வராது. அதான் சொல்லுது, உங்க பாத்திரம் ஆவியானவரால அது நிரப்பப்பட வேண்டும். இப்ப வெற்று பாத்திரமா இருக்கக்கூடாது. உங்களுக்கு நீங்களே கொஞ்சம் கேட்டு பாருங்களேன், நான் வெற்று பாத்திரமா இருக்கிறேனா? நான் வெற்று. சிலருக்கு 10 பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், ஆனா ஒரு பேங்க்ல கூட காசு இருக்காது. எத்தனை அக்கௌண்ட் இருக்கு? பர்ஸ் எடுத்தா 10 ஏடிஎம் கார்டு, 20 கிரெடிட் கார்டு இருக்கும், ஆனா ஒரு அக்கௌண்ட்ல கூட. இப்போ போய் செக் புக் எடுத்து ஒரு 5 லட்ச ரூபாய் எழுதி பேங்க் மேனேஜர்கிட்ட கொடுத்தீங்கன்னா என்ன செய்வாரு? சந்தோஷமா உங்கள்கிட்ட கூட்டு 5 லட்ச ரூபாய் கொடுத்துருவாரா? என்ன செய்வாரு? சொல்லுங்களேன். அதே மாதிரி நம்ம பாத்திரமாக இருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், விசுவாசிகளாக இருக்கிறோம். அபிஷேகம் இல்லை. என்ன இல்லை? அபிஷேகம் இல்லை. அல்லது பத்தல. 1000 ரூபாய் இருக்கும், 10,000 ரூபாய் கட்ட எப்படி வரும்? அப்ப நம்ம வாழ்க்கையில விடுதலை ஏன் இல்லை என்று சொன்னால் போதுமான அளவு நமக்கு அபிஷேகம் இல்லை, அனல் இல்லை,
ஆவியானவருக்குள்ள நம்ம பலப்படலை. நிரம்புங்க 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 நிரம்புங்க. நீங்க நிரம்பி 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 உங்க வாய்க்காலெல்லாம் நிரம்பி இருக்கும்போது அந்த அபிஷேகத்திலிருந்து நீங்கள் என்ன கேட்டாலும் எதை கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் ஆவியானவர் உங்களுக்கு செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அடுத்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு செபிக்கெல்லாம் செய்வாங்க, ஓட்ட பாத்திரமா இருக்கும். ஓட்டை சட்டி. என்ன சட்டி? ஓட்டை சட்டி இருக்கா? அதே மாதிரி தான் இருக்கும். அவங்க ஜெபத்துக்குலாம் வந்துடுவாங்க, ராத்திரி ஜெபமா வந்துடுவாங்க, உபவாச ஜெபமா வந்துடுவாங்க, எல்லா ஜெபத்துக்கும் வருவாங்க. ஆனா இவங்க எப்படி இருக்கிறாங்களா, இங்க நிரம்பிட்டு வீட்டுக்கு போகும்போது அது டபக்கு டபக்கு டபக்குன்னு அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்க ஃபுல்லா பாத்திரத்தை நிரம்பிடுவாங்க. அழுது அழுது அவங்க பாத்திரம் அப்படியே அபிஷேகத்தினால நிரம்பிடும். ஆனா வீட்டுக்கு போகும்போது காப்பாத்திரமா இருக்கும். அடுத்த ஜெபத்துக்கு வர்றதுக்குள்ள பாத்திரம் எம்டி ஆயிடும். திரும்பி வருவாங்க, அழுவாங்க, ஆண்டவர் நிரப்புவாரு, திரும்பி போவாங்க. அதை என்ன செய்யும், போற வழியிலேயே ஒண்ணு எம்டி பாத்திரமாவா இருக்கும், அப்படி இல்லைன்னா ஓட்ட பாத்திரமாக இருக்கிறோம். இந்த ரெண்டுமாவே என்ன செய்யக்கூடாது. வார்த்தை சொல்லுது, ஜீவ தண்ணீராகி என்னை விட்டு விட்டார்கள், வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு உண்டு பண்ணினார்கள். 1000 தொட்டி கட்டி 1000 தொட்டி ஓட்டையா இருந்துச்சுன்னா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ ஆவியானவர் நிரப்புகிறதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பராமரியுங்கள். அல்லேலூயா. இப்போ உங்களை நிரப்பணும்னு சொன்னா எம்டியாகவும் இருக்கிறாதீங்க, ஓட்ட பாத்திரமாகவும் இருக்காதீங்க, பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக இருங்கள். ஆமென். கடைசியாக அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். ஆமென். இதெல்லாம் எதற்காக? தேவனுடைய மகத்துவங்களை பேசுவதற்காக. அல்லேலூயா. ஆவியானவர்களை நிரப்பிட்ட நிரப்ப 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 உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். தாவீது ஆவிக்குள்ளாக நிறைந்து 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 ஜெபம் பண்றான். வர்ற பிரச்சனைகள்லாம் என்ன செஞ்சிருந்தான், ஜெயிச்சிருந்தான். உடனே ஒரு சங்கீதம், பிரச்சனை வந்தாலும் ஒரு சங்கீதம் எழுதுவான். ஜெயிச்ச உடனே கர்த்தர் என் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிறாருங்கிறான். அதே மாதிரி நீங்க ஆவிக்குள்ளாக நிரம்பிருந்தீங்க சொன்னா பிரச்சனைகள் வரும். ஆனால் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் ஜெயித்து வந்து தேவனுடைய மகத்துவத்தை பேச ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்க ஜெயிக்கணும்னு சொன்னா ஆவிக்குள்ளாக என்ன செய்யணும், நிரம்பணும். ஆவிக்குள்ளாக எப்போதும் அனலாக இருக்கணும். எல்லாரும் மலங்கள் படிக்கணும், எல்லாரும் மலங்கள் படிக்கிட்டு எல்லாம் மலங்கள் படிக்கிட்டு அந்த உன்னத அனுபவத்தை வாஞ்சித்தவர்களாக உண்மையாக உண்மையாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உண்மையாய் அவரிடத்துல சேருகிறவர்களுக்கு தேவன் பலன் அளிக்கிறாராம். அவருடைய பலனை பெற வேண்டும், நாம் சாட்சியாக நிற்க வேண்டும், நம்மை சுற்றி இருக்கிற சகல காரியத்திலிருந்து ஜெபிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவரின் உன்னத பலன் நமக்கு தேவையாக இருக்கிறது. எல்லாரும் வாய்களை திறந்து நான் உங்களுக்காக ஜெபிக்க முடியாது, நீங்க தான் உங்களுக்காக ஜெபிக்கணும். உங்க தேவைகளை கர்த்தரிடத்துல சொல்லுங்க, உங்களுடைய பதில் பெற காத்திருங்க. கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறவர், ஜெபத்தை கேட்கிறவர் என்று அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. இந்த நல்ல மத்தியான வேளையில அவருடைய ஆவியானவரை வாஞ்சித்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அவர் நிரப்பப்பட்டது போல நாம் நிரப்பப்பட அக்கினிமயமான நாவுகள் நம்முடைய நாவில் வந்து அமர அந்த பலத்த காற்றை போன்ற சத்தம் நமக்கும் சுற்றி இருவர்களுக்கும் கேட்கத்தக்கதாக வானங்கள் திறக்கப்பட்டு ஆவியானவர் நம் மீது புறாவை போல இறங்கும் போது கர்த்தருடைய வார்த்தை, இவன் என்னுடைய நேசகுமாரன், இவள் என்னுடைய நேசகுமாரத்தி, இவளில் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவனில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சத்தம் உண்டாக எல்லாரும் வாய்களை விரிவாய் தரங்க. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார். நல்ல ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும்
தீடம் தருபவரே, தேத்திடும் தெய்வமே, தீடம் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, பக்தரின் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தரின் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, காயங்கள் நீக்கிவிட்டீர், பாவங்கள் போக்கிவிட்டீர், காயங்கள் நீக்கிவிட்டீர், பாவங்கள் போக்கிவிட்டீர், ஜெயமே உம்மரவா, ஜெயமே உம்மரவா, ஜெபமே உம்மயவா, தினம் ஜெபமே உம்மயவா, பரிசுத்த ஆவியே, பக்தரின் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தரின் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. ஜெபிப்போம். நல்ல பிதாவே,
உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் பேசி இருக்கிறீராக. உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றி இருக்கிறது. கர்த்தாவே, நாங்கள் எதில் குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோம் என்று உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்கள் இருதயத்திலே நீர் பேசி இருக்கிறேன். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தருவீராக. மேல் வீட்டறையின் அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக. கர்த்தாவே, குடும்பத்திற்குள்ளே ஒரு மனதை தருவீராக. சபைக்குள்ளே ஒரு மனதை தருவீராக. நாங்கள் வேலை செய்யும் ஸ்தலத்திலே ஒரு மனதை தருவீராக. ஒரு மனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கும் போது சடுதியாக மின்னலை போல எங்கள் மீது நீ இறங்குகிறீர் ஐயா. நீர் இறங்கும் போது வானம் திறக்கப்பட்டு பிதா எங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோமே. எங்களுக்கு அக்கினிமயமான நாவுகளை தருகிறேன். அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ளதாக காணப்படுகிற எங்கள் இருதயத்தில் உள்ள தீய குணங்களை அதை சுட்டரிக்கிறதாக இருக்கிறது. உடைய வார்த்தை கொண்டு எங்களை சேர்க்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் பிள்ளைகளுடைய முகங்களை முறிப்பீராக. ஜெய வாழ்க்கை வாழ கிருபையாய் நீர் உதவி செய்வீராக. பிள்ளைகளும் உடைய கரத்திலே தருகிறோம். இந்த வாரம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் உடைய கரம் உடன் இருப்பதாக. வீணான செலவுகள், தேவையில்லாத செலவுகளில் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக. யாபேசின் நிலையை விரிவாக்கிற தேவனுடைய கரம் உடைய பிள்ளைகளுடைய எல்லையை விரிவாக்கட்டும். 5 அப்பம் 2 மீன்களை 5000 புருஷர் சாப்பிட மீதி 12 கூட எடுக்க செய்தது போல இந்த வாரத்திலே உம்முடைய பிள்ளைகள் மீதம் எடுக்க, திருப்தியாக சாப்பிட, நலமாய் வாழ, நன்மைகளை காண தேவ கரம் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய போக்குவரத்தை உடைய கரத்திலே தருகிறோம். கர்த்தாவே, அன்று வனாந்தரத்திலே இஸ்ரவேலர் நடக்கும் போது பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் நீர் அவர்களுக்கு முன்பதாக கடந்து சென்று அவர்கள் பாளையத்திலே தங்கும் போது கர்த்தருடைய மகிமை பாளையத்தை சுற்றிலும் தங்கி இருந்தது என்று வாசிக்கிறோமே. அதே போல பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் உம்முடைய சமூகம் உடன் செல்லட்டும். பிள்ளைகள் தங்குகிற ஸ்தலத்திலே நீர் தங்கி இருப்பீராக. பிள்ளைகளுடைய ஸ்தலத்திலே நீர் தாபரிப்பீராக. சமாதானம் பிள்ளைகளுக்கு உண்டாயிருப்பதாக. ஒருவரும் கொடுக்க கூடாததும் ஒருவரும் எடுத்துக்கொள்ள கூடாதுமான என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீரே. அந்த சமாதானம் பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை ஊழியக்காரனாகிய நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய முகத்தின் ஒளியை உம்முடைய பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணுவீராக. நன்மையாக நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களில் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.